எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ இன்னையோட டேட் வந்து 24ங்க ஜூலை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டை பற்றி தாங்க மேக்ஸிமம் இருக்கும். என்னோட நியூஸ் பேப்பர் யாரும் வாங்கலை அப்படின்னா மறக்காமல் வாங்கிடுங்க. ஸோ என்ன அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரில் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ எல்லா ஆர்டிக்கிளுமே பார்த்துருங்க. ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 8 பேஜுக்கு வந்து உங்களுக்கு பட்ஜெட்டை பற்றினது தான் இருக்கும். ஸோ அதில் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு பேஜ் இது எல்லாமே பார்க்கணும். அதே மாதிரி இன்வெஸ்டர் பேஜும் ஃபுல்லாக பார்க்கணும். இதில் வந்து நீங்கள் இந்த வியூ பாயிண்ட் அப்படிங்கிற அந்த செக்ஷனை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து படிச்சிருங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஓவராலாக என்ன இருக்கோ அப்படிங்கிறத இந்த வியூ பாயிண்ட்டில் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் டேட்டா இருந்ததுன்னா அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லா ஆர்டிக்கலுமே பார்க்கணும். ஸோ இதுலேயும் கொஞ்சம் டேட்டா இருக்கும். ஸோ இந்த 2 பேஜஸ் டாக்ஸஸ் அண்ட் இன்வெஸ்டர் பேஜ். அடுத்து எடுத்திங்க அப்படின்னா எக்கனாமி பேஜ் இருக்குங்க. ஸோ எக்கனாமி பேஜ்லேயும் வந்து ஃபியூ நியூ ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் இந்த வியூ பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இதெல்லாம் பாருங்கள். அதேமாதிரி பட்ஜெட் பிரேக் டவுன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்கனாமி பேஜ் 2வது பேஜ் எக்கனாமியில் அக்ரிகல்ச்சர் கெட்ஸ் இந்த ஆர்டிக்கல் இது. ஸோ அதே மாதிரி இதில் கொஞ்சம் ஆடாக போயிடும். அதனால் இதில் பாதி தான் இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் மட்டும் பார்க்கணும். அதுக்கப்புறம் எக்கனாமி. ஸோ 6th பேஜ் எக்கனாமி இருக்கும். ஸோ 6th பேஜில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த க்ளீன் எனர்ஜி ஸ்கீமை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வியூ பாயிண்ட் இருக்கும், அதையும் வந்து பார்த்துருங்க. ஸோ அதே மாதிரி மார்ஜினல் கெபெக்ஸ் புஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கங்க, டேட்டா இருக்கும். அதே மாதிரி சோஷியல் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து டேட்டா வந்து இருக்குங்க. பார்த்து இது எல்லாமே ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்துருங்க. நம்ம பட்ஜெட் இந்த நியூஸ் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும் நம்ம வந்து சொல்கிறோம். எல்லா ஆர்டிக்கலுமே வந்து படிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் சொல்கிறோம். ஆனால் பட்ஜெட் நேற்று என்ன நடந்துச்சு, அதோட ஜிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் வந்து மேக் பண்ணலாங்க. ஓகே. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஜ்லையும் ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பேஜ் 2 இருக்கும். அதுலேயும் வந்து இந்த ஆர்டிக்கல் எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பேஜஸ் ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னாலே எடிட்டோரியல் ஃபஸ்ட்டு 9 பக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அதுக்கப்புறம் எடிட்டோரியல் வரும். ஸோ எடிட்டோரியலில் நீங்கள் வந்து இவ்வளோ படித்ததுனால எடிட்டோரியல் நீங்கள் வந்து ஓவராலாக பார்த்தா போதும். இந்த 2வது இதை மட்டும் பார்த்தா போதும். எ மெசேஜ் ஆஃப் ஃபிஸ்கல் ஸ்டெபிலிட்டி க்ரோத் கண்டினியூட்டி. ஸோ இந்த ஆர்டிக்கல் மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி ஒப்பீனியன் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆர்டிக்கல் வந்து இருக்குங்க. ஸோ அதில் நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஆர்டிக்கல் ரேஷனல் ஃபார் த டேக்ஸ் ப்ரொபோசல்ஸ் இதுவும், அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஆர்டிக்கல் இதையும் வந்து பார்த்தா போதும். நடுவில் இருக்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து படிச்சிருங்க. ஃபார் சோஷியல் செக்டார் இட் இஸ் ஓல்டு வைன் இன் அன் ஓல்டு பாட்டில் அப்படின்னு வந்து ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். ஸோ இது வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து இதில் வந்து பாயிண்ட்ஸ்லாம் இருக்காது. ஆனால் இது வந்து ஓவராலாக நீங்கள் வந்து பார்த்துக்கங்க இந்த ஒப்பீனியன் பேஜில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு செக்ஷன் வருங்க. ஸோ 2 பேஜஸ் வந்து இருக்கும். இந்த தமிழ்நாடு செக்ஷனில் பட்ஜெட்ஸை பற்றி நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எது தேவைப்படுதோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொலிட்டிக்கலாக எடுக்காமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அவ்வளோதாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரீஜன் பேஜ்லாம் வந்து முக்கியமாக எதுவும் இருக்காதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பட்ஜெட்டுக்கு அடுத்து உள்ள நியூஸ் பேஜில் எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நியூஸ் பேஜ் வந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து ஒரு 2 ஆர்டிக்கல் இருக்குங்க. இந்த நேபாள் ஸ்ரீலங்கா இந்த ஆர்டிக்கல் பார்த்துக்கோங்க. செக்யூர்ஸ் மோர் ஃபண்ட்ஸ் அண்டர் பட்ஜெட் அலோகேஷன் ஃபார் MEA அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு சைட்லேயே SC gives split verdict on validity of centers nod for GM mustard. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஹெட் ஆஃப் ASEAN குவாட் மீட்ஸ் ஜெய்சங்கர் டு ஹோஸ்ட் UK ஃபாரின் செக்ரட்டரி. ஸோ இது வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இது நியூஸ் பேஜில். ஸோ அடுத்து இது தவிர்த்து என்ன அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய நியூஸ் பேஜில் ஒன்றும் இருக்காதுங்க. அடுத்த நேரம் வேர்ல்டு வந்தீங்க அப்படின்னாலே இதில் வந்து இந்த ஹமாஸ் அண்ட் ஃபட்டா சைன் டிக்ளரேஷன் இன் பெய்ஜிங் ஆன் எண்டிங் ரிஃப்ட் அமிட் காசா வார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் வந்து பார்க்கணும். அதே மாதிரி ஸ்ரீலங்கா ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். ஸ்ரீலங்கா அப்பாலஜைசஸ் ஃபார் கிரிமேஷன் ஒன்லி பாலிசி டியூரிங் கோவிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல். ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் பிளிங்கன் வாங் ஈ டு மீட் அட் ASEAN தட் வில் டிஸ்கஸ் மியான்மர் சவுத் சைனா சி. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கங்க இந்த 3 ஆர்டிக்கலுங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்னையோட நியூஸ் பேப்பர். மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த பட்ஜெட் ரிலேட்டடான அந்த ஃபஸ்ட்டு 9 பேஜஸ் வந்து கட் பண்ணி தனியாக வந்து வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு அதை வந்து ஓவராலாக வந்து படிக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேஜஸ் மட்டும் நார்மலாக நீங்கள் படிச்சு விட்ருங்க. இந்த 9 பேஜஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு முடிங்க. இல்லைனா கட் பண்ணி வச்சு பொறுமையாக நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் ரோட பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.